அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களில் கர்ம கிரகம், தொழில் கிரகம் இப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தாங்க. சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வரம் பட்டம் அப்படின்னு ஒரே கிரகம் தான் இருக்கு. இவங்க மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வித கர்மாக்களுக்குமே தலைவர் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்மளுடைய வாழ்வையில் முக்கியமான விஷயங்களான ஆயுள், தொழில், கர்மா இந்த மூன்றிற்கும் அதிபதியாகவும் சனி பகவான் தான் இருக்காரு. ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குன்றி இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தா ஆயுள் தீர்க்கும். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், உலகியல் அறிவு, பல மொழிகளில் பாண்டித்யம் அப்படின்னு காரகத்துவம் கொடுக்கக்கூடியவர் தான். கிரக வரிசையில் 6வதா இருக்கக்கூடியவர். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் கொடுக்கக்கூடியவர். அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகமா சனி கிரகம் இருக்கு. இப்படிப்பட்ட சனி கிரகத்துக்குரிய அதிபதியான சனி பகவானுக்குரிய சனி பயிற்சியானது ரொம்ப முக்கியமானதா ஜோதிடர்களால பார்க்கப்படுது. இந்த சனி பயிற்சியில சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுத்தாலுமே சில ராசிக்காரர்களுக்கு ஆபத்தான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னுமே ஜோதிடர்களால கணிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில ராசி சக்கரத்துல 3வது ராசியா வரக்கூடிய இந்த மிதுன ராசியினருக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, ஏதாவது ஆபத்து நேர்ந்தா அதற்கு என்ன பரிகாரங்கள் செய்து அந்த கெடு பலன்களில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கான பரிகாரங்களையும் தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராசி சக்கரத்துல 3வது ராசியா வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுடைய சின்னமே வான இரட்டையர்கள் தான். இந்த ராசியினர் எப்போதுமே இரட்டை குணம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. எப்போதுமே இரட்டை சிந்தனை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. எந்த விதமான எந்த மறைமுக நோக்கங்களுமே இவங்களிடத்துல எப்பவுமே இருக்கவே இருக்காது. சமுதாயத்துல எல்லோருடனுமா நன்றா பழகு விரும்பக்கூடியவங்க. இயல்பாகவே எல்லோரிடம் எளிமையா பேசக்கூடிய திறன் கொண்டவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே அதை அவசரமா செய்யவே மாட்டாங்க. அந்த காரியத்துடைய நல்லது கெட்டது இப்படி இரண்டையுமே நன்றா ஆராய்ந்த பிறகுதான் ஒரு விஷயத்துல ஈடுபடவே இவங்க விரும்புவாங்க. ரொம்பவே சாமர்த்தியமாகவும் நிதானமாகவும் எதையுமே கையாண்டு வெற்றி பெறக்கூடியவங்க தான். ஆனா போலியான ஆடம்பரத்துக்கு எப்போதுமே இவங்க வழிவிட மாட்டாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே தைரியமாக சிந்திக்க முயலக்கூடியவங்க தான். அதனாலதான் மற்றவங்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. மிதுனமும் கன்னியும் புதனால் ஆளப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது. புதன் ஒரு தகவல் தொடர்புக்கான தூது கிரகமா பார்க்கப்படுது. அதனாலதான் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனா புதனால் ஆளக்கூடிய கன்னியோ அப்படி வெளிப்படுத்தக்கூடிய குணத்தை கொண்டிருக்கவே மாட்டாங்க. கலகல பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொன்னா அது மிதுன ராசிக்காரர்கள் தாங்க. கள்ளங்கமடமற்ற பேச்சுக்கு நட்பு வட்டாரம் இவங்களுக்கு ரொம்பவே விருந்து தான் இருக்கும். இவங்களை நெருங்கி பழவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஏழை பணக்காரன் என்ற பேதம் இவர்களுக்கு எப்பவுமே இருக்காது. மூட நம்பிக்கையிலையுமே எப்பவுமே விழவே மாட்டாங்க. புதன் ராசிக்காரங்க அப்படி இருந்தால சென்டிமெண்ட்டுக்கு ரொம்ப எளிதலா விழ மாட்டாங்க. வசதியா வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதே சமயத்துல தாங்க சொல்வதுதான் சரி அப்படின்னு சாதிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். அவங்களுடைய கருத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. பிறர் சொல்லக்கூடிய கருத்தையுமே ஏற்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்களோட மட்டும்தான் நட்பு வச்சுப்பாங்க. இவங்களிடம் இருக்கக்கூடிய மிக சிறந்த குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. தாராள குணமும் இவங்களிடம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழைமையை விட்டு விடவே மாட்டாங்க. எவ்வளவுதான் மன போராட்டம் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்கொள்ளவும் மாட்டாங்க. எதையும் உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவர்களாகவும் தான் இவங்க இருப்பாங்க. சுய முன்னேற்றம் காண்பாங்க. கேலி கிண்டலா நகைச்சுவையா பேசுவதில் இந்த ராசிக்காரர்கள் ரொம்பவே கெட்டிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நண்பர்களோடு விவாதம் செய்வது, கலந்துரையாடுவது, பேசி மகிழ்ச்சியா பொழுதுபோக்கத்தான் இவங்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களுமே மிதுன ராசிக்காரங்க அப்படின்னா மிதுன ராசியில நீங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியில உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசியினருக்கு 2025 சனிப்பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்க போகிறோம்.
சனி பெயர்ச்சியின் போது மிதுன ராசிக்கு சனி பகவான் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்துல தான் சஞ்சரிக்க இருக்காரு. இதன் காரணமா அடுத்த 2.5 வருடங்களுக்கு மிதுன ராசினால் எப்படிப்பட்ட பலன்களை எதிர்கொள்ள இருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பெயர்ச்சியின் தாண்டி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு தான் பயிற்சியாக இருக்காரு. மிதுன ராசிக்கு கர்மஸ்தானத்துல சஞ்சரிக்க இருக்கக்கூடிய சனி பகவானால் பல விதத்துல நன்மைகளும் சில கடினமான சூழல்களுமே உங்களுக்கு உருவாகும். பொதுவா இந்த கர்மா சனி காரணமா சிறப்பான பலன்களை அதிகமா உங்களுக்கு தரப்போறாரு. அந்த வகையில மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கிடைக்கக்கூடியது தரப்போகுது அப்படின்னா, சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆறாரு. ஜூன் 3, 2027ஆம் ஆண்டு வரை இங்குதான் சஞ்சரிக்க போறாரு. மிதுன ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்துல சனி பகவான் அமர்வதால அடுத்த 2.5 ஆண்டுகள் கர்ம சனி பலன் அனுபவிக்க இருக்கீங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலையாகட்டும், தொழில்களாகட்டும், வியாபாரம், இப்படி எந்த ஒரு பொறுப்புகளையும் ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய காலமாக தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு இருக்கு. அதன் மூலம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற வெகுமதியுமே நீங்க கட்டாயம் பெறுவீங்க. இந்த காலத்துல உங்களுடைய கர்ம பலன்களையும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு திருமண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வகையில வாழ்க்கை துணையுடன் மன ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். துணையுடன் விட்டு கொடுத்து செல்வதால் குடும்ப சவால்களையும் மோதல்களையும் சமாளிக்க முடியும். இந்த காலத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மரியாதை கொடுப்பதோடு அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுவீங்க. மீன ராசியில சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தகுதியுள்ள மிதுன ராசியினர் திருமண முயற்சியில ஈடுபட்டா நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் காதல்ல இருக்கிறவங்க துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய காதலை திருமணத்திற்கு கொண்டு செல்ல சூழல் சாதகமா உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்கு. எதிர்காலத்துல தந்தையின் முழு ஆதரவு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தாயுடைய சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பொறுமையுடன் செயல்பட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தாலுமே வேலை தொழில் அப்படின்னு இன்னொரு பிரச்சனை தாங்க இருக்கும். உங்களுடைய வேலை தொழில் தொடர்பா சிறப்பான முன்னேற்றம் அப்படின்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பல சவால்களை எதிர்கொள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கர்ம சனி காலத்துல பணியிடத்தில் கொடுக்கக்கூடிய இலக்குகளை அடைய கூடுதல் உழைப்பு அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. உங்கள் பணியிடத்தில் அர்ப்பணிப்புடன் நீங்க உழைப்பது தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வேலைப்பளு காரணமா தனிப்பட்ட வாழ்க்கையில நேரம் குறைவாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படின்றது கட்டாயம் கிடைக்குங்க. வேலை தொடர்பாக எதிர்கொண்டாலும் அதில் முன்னேற்றம் காணக்கூடிய ராசியினரா தான் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு கர்ம சனி காலத்துல பொருளாதாரம் தொடர்பாக கொஞ்சம் கவனம் அதிகமா தேவைப்படுது. ஆடம்பர வாழ்க்கைக்காக அதிக செலவு செய்வீங்க. இந்த காலத்துல பணம் தொடர்பா திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுமே உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ஆசைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும். இதன் காரணமா தேவையற்ற செலவுகள், கடன்கள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலத்துல ஏதாவது ஒரு துறையில முதலீடு செய்வதற்கு முன் துறை வல்லுநர்களுடைய ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா தேவையற்ற நிதி அபாயம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும். ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் ஏமாற்றுவதற்கான முயற்சியிலையுமே ஈடுபடுவாங்க. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. இந்த காலத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற சிறப்பான முன்னேற்றம் அப்படின்றது கட்டாயம் கிடைக்கும். புத்திசாலித்தனமான நிதி சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கவும் பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் ரொம்ப நல்லது. இந்த கர்மசனி காலத்துல ஆரோக்கியம் தொடர்பாக அதிக அக்கறையுடன் இருப்பது நல்லது. பெரும்பாலான நேரத்துல உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவதற்கு ஆரோக்கியம் சிறப்பாக உதவும். இந்த காலத்துல உங்களுடைய உடல் நலனை பேண யோகா, தியானம் போன்ற விஷயங்களை வழக்கப்படுத்திக் கொள்வது நல்லது. உணவு விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. சத்தான மற்றும் சரிவிகித உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த காலத்துல உங்களுடைய உடல் மற்றும் மனதை
புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த காலத்தில் உங்களுடைய படைப்பாற்றல் அதிகரிக்கும், திறமையை மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய்வீங்க, புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், கடின உழைப்பாலும் திறமையாலும் உச்சத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பிற்கான இலக்கை அடைவதில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். படிப்பில் சில பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் இந்த மிதுன ராசினருக்கு சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட காலமாக இருக்கு அப்படின்றத பற்றி தான் முழுமையாக வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்